அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய 4G லான்ச் பற்றி. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதோட இன்றைக்கி டீல் ஆஃப் த டே சோனியில் எக்ஸைட்டிங் ஆஃபர் இருக்குது. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 970 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Jio and Airtel அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களே பாமா வைப்பாங்களா, அப்புறம் இவங்களே எடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ், இந்தியாவில் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jio Airtel அஃபிஷியலாக லான்ச் பண்ணி சில சிட்டிஸ்க்கு இவங்க ரோல் அவுட்டும் பண்ணி யூசர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எல்லா கஸ்டமரும் 5Gக்கு அப்கிரேட் பண்ண முடியலன்னு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் முழுசாக, அதாவது எல்லா இடங்களுக்கும் 5G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 இல்லை அதையும் தாண்டி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் 4G தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4G இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4G யூசர்ஸ் யாருமே 5Gக்கு இமீடியட்டாக அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற டென்ஷன் கிடையாது. ஸ்லோவாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G இந்தியாவில் லான்ச் ஆனாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாருமே 2024 தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் நேற்று ட்ரெண்டிங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடிக் தான். ஏன்னா ப்ளூடிக் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் இனிமேல் $20 மாதம் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதுக்கு அகேன்ஸ்டாக இருந்ததுனால அது ட்ரெண்டிங்காகவும் இருந்தது. சில பேர், அதாவது ப்ளூடிக் வச்சுருக்கிறவங்க நீங்கள் ட்விட்டரை மானிட்டைசிங் பிளாட்ஃபார்மாக மாற்றுங்க, அதுக்கப்புறம் நாங்களும் ஏர்ன் பண்ணுவோம், உங்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுற வகையில் இலான் மஸ்க் இதுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன் நாங்கள் ப்ளூடிக்கு $20 சார்ஜ் பண்ண போகிறோன்னு. எஸ், இங்கே ட்விட்டரில் நிறைய யூசர்ஸ் ப்ளூடிக் வச்சுருக்காங்க. பட் அது ஃபேக் அக்கௌண்ட்ஸ் பேரில் செலிப்ரிட்டியாகவும் பொலிட்டீஷியனாகவும் தேவையில்லாத ட்வீட் பண்ணி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்கலாம் பே பண்ணுவாங்க, ஃபேக் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க பே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள ஈஸியாக நாங்கள் எடுத்துடலாம், ப்ளூடிக்கை நாங்கள் எடுத்துடலாம். இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறோம். ஸோ ட்விட்டர்லேருந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். BSNL இந்தியா அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டல்லேருந்து நேற்று ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BSNL உடைய 4G லான்ச் பற்றி தான். எஸ், போன மாதமே இந்தியன் டெலிகாம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் BSNL 4G இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைசன்ஸும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் BSNL ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4G லான்ச்க்கான எக்ஸாக்ட் டேட் எங்களால் சொல்ல முடியாது, பட் எங்களுக்கு லைசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் அடுத்த வருஷம் February, அதாவது 2023 February இல்லைனா மார்ச்லேருந்து 4G லான்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இங்கே 4G லான்ச் அப்படின்னு சொல்கிறது பேன் இண்டியா 4G லான்ச் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் BSNL 4Gக்காக வெயிட்டிங் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் Februaryல இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் பெரிய அப்டேட் ஒன்று வரப்போகுது. இது யூஸ்ஃபுல்லான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இது வரப்போகுது அப்படின்னு சொல்ல முடியாது, வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெங்களூரில் ஆல்ரெடி இந்த அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. மெட்ரோ ரயில் லிமிடெட் கார்ப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாகவே டிக்கெட்ஸ் புக் பண்ணுற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் சேட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பெங்களூரில் தற்சமயம் ட்ரையல் வெர்ஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க மெட்ரோ ரயிலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவே புக் பண்ணலாம். அதுக்கான ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹாய் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன் போகணுமோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும். அதே நீங்கள் ரெகுலராக மெட்ரோ ரயிலில் போகிறீங்க, பாஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அதிலே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வாட்ஸ்அப் வழியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இப்போ ட்ரையல் வெர்ஷன் மாதிரி பெங்களூரில் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் இந்தியா முழுக்க வாட்ஸ்அப் வழியாகவே ட்ரெயின் டிக்கெட்ஸ், அதாவது மெட்ரோ ரயில் டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது. இன்றைக்கி டீல் ஆஃப் த டே சோனியுடைய வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான். இந்த ஹெட்ஃபோன் லான்ச் பண்ணும்போது 30,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கட் அப்படின்னு சொன்னால் கூட இது 25,000 வரைக்கும் தான் வந்தது. அதுக்கு கீழே நீங்கள் பர்ச்சேஸே பண்ண முடியாது. இது உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனோட ஓவர்
ஹெட் ஹெட்ஃபோன். ஸோ இன்இயர் பிடிக்காத நிறைய பேருக்கு. ஸோ ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன். ஸோ உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மைக் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பீக் டு சேட் ஆப்ஷன் இருக்குது. குவிக் அட்டென்ஷன் மோட். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப். இந்த ஃபீச்சர்ஸோட அமேசானில் இப்போது உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில், நான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தது 19,000 வரைக்கும் பார்த்தேன். பட் 19,000 to 22,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் செக் பண்ணலாம். லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். iQOO நியோ சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே இந்தியாவில் பாப்புலர். ஏன்னா நியோ 6 வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்தது. அதோட சக்ஸஸர் நியோ 7 ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு, இந்தியாவிலையும் வரப்போகுது. ஸோ இந்த நியோ 7 வந்து ஒரு சீரீஸாக இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இங்கே வந்து நியோ 7 ஏசி, அதாவது ஸ்பீட் எடிஷன் அப்படின்னும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபீச்சர்ஸ் அவுட்லுக் எல்லாமே நியோ 7 எப்படி இருந்தோ அப்படி தான். இங்கே வந்து உங்களுக்கு சிப்செட் மட்டும் மாற்றலாம் அப்படின்னு தெரியுது. நியோ 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட் 5000 mAh பேட்டரி, AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சார், இந்த ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருந்தாங்க. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 இல்லைனா 8 Gen 1+ இந்த சிப்செட்டோட ஸ்பீட் எடிஷனும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நியோ 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைட்டிங்காக இருக்க போது 2 டிவைசஸோட. சாம்சங் இந்தியாவில் நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறது அவங்களுடைய பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் லைனப்பாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. எம் சீரீஸ்லையும் சரி ஏ சீரீஸ்லையும் பட்ஜெட் லைனப் இவங்க கொண்டு வரலாம். எம் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 04 இந்த பேரில் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதே ஏ சீரீஸில் வந்து A14 இந்த பேரில் லான்ச் பண்ணுற மாதிரி Geekbenchலையும் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து A14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80ல் ஒரு 4G டிவைஸாக தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. இங்கே Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 1658, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 5283. இது கூடவே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங்குடைய பட்ஜெட் லைனப் இந்த மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் நோக்கியா ஃபேன்ஸ்க்காக தான். ஃபைனலாக நோக்கியா இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G டிவைஸ். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 695ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க. கூடவே ஐபிஎஸ் எல்சிடி பேனல், AMOLED இல்லாமல் ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 4500 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது கூடவே 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. எஸ், இது ஓவர் ப்ரைஸ்டாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. 29,000க்கு ஸ்னாப்ட்ராகன் 695 ஐபிஎஸ் எல்சிடி பேனல். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் லாவா இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுற மாதிரி லான்ச் டேட்டோட டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டீசரில் வந்து லான்ச் டேட் மட்டும்தான் இருக்குது. நவம்பர் 3ஆம் தேதி வந்து லாவா பிளேஸ் 5G இவங்க லான்ச் பண்ணுறாங்க. மற்றபடி அவுட்லுக் டிசைன் எதுவுமே தெரிய வரல. 5G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க டைமென்சிட்டி 700 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சிப் செட்டில் தான் லான்ச் ஆகும். ஸோ ஒரு டீசென்ட் சிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவும் தெரிய வரல. பட் நவம்பர் 3 அன்னைக்கு லாவா தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததாக எனக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். லாவா பிளேஸ் 5G எந்த சிப்பில் லான்ச் ஆகலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாமல் சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் செல்ஃப் சேட் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரகாஷ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.